உதயசூரி போடும்போது தலைவர் கொடுத்துருங்க. நீங்க யாரும் கவனிக்கல, எனக்கு தெரிஞ்சிருச்சு. அருமையான 2 குறள். எப்படி இப்படி இன்னும் சொல்ல போனா 2 குறள்களின் பொருளும் சற்றேறக்குரிய ஒன்று மாதிரியே 7 சீர்ல 5 சீர் 2 குறளையும் ஒரே மாதிரி, பொருளும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அந்த 2 குறள்களை இப்போது நாம் பார்க்க போகிறோம். ஒன்று 36வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மெய் உணர்தல் என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 355வது குறள். எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதே போல 43வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அறிவுடைமை, அதுல 423வது குறள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த குறள் நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும், அது நம்ம கேள்விப்படவே இல்லை அதிகமா. ஆனா இது யாருக்குன்னா என்ன போன்றவர்களுக்கு தலைவர்களா இருக்கிறவங்க அவங்க அதிகமா கேட்டிருக்காங்க. அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த பொருளுடைய விளக்கம் என்று சொல்லும் பொழுது ஒரு கருத்தை யார் கூறுகின்றார்களோ அந்த கருத்தில் இருக்கக்கூடிய உண்மையான பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவே அறிவு. நம்பி கெட்டவர்களும் உண்டு, நம்பாமல் கெட்டவர்களும் உண்டு. இந்த பொருளுக்கு சரியான ஒரு விளக்கத்தை நான் என்னுடைய அனுபவத்திலே சொல்கின்றேன். ஒரு நல்ல விஷயத்தை என்கிட்ட வந்து சொன்னார் ஒருத்தர், நான் அலட்சியப்படுத்தினேன். கெட்ட விஷயம் ஒன்று சொன்னாரு, நான் நம்பினேன், அதனால கெட்டேன். மனவளக்கலை மிக சிறந்த ஒரு கலை, அதை வந்து சேருங்கன்னு என்கிட்ட ஒரு டாக்டர் சொன்னார். அது நல்ல விஷயம். நான் அவரை அலட்சியப்படுத்தினேன். அதில் இருக்கக்கூடிய உண்மை பொருளை நான் அறிந்து கொள்ளவில்லை. 5 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதே மனவளக்கலைக்கு நான் சென்று சேரும் பொழுது 5 ஆண்டு காலம் வீணாக்கி விட்டோமே என்று நான் வருந்தினேன். நல்ல விஷயத்தை நான் நம்பாம கேட்டேன். நான் போயிருந்தேன்னா வேதாத்ரி மகரிஷி அவர்களை பலமுறை நான் பார்த்திருப்பேன். அவரோடு உரையாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கும். நான் அதனால என்ன பண்ணேன். இன்னொரு விஷயம், கெட்ட விஷயம், நம்பி கெட்டு போனேன். 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்க, ஒரே வருடத்துல அது 5 லட்சமாக மாறி வரும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இது கெட்ட விஷயம். எப்படி வரும் என்று நான் யோசிக்காமல் 1 லட்சம் கொடுத்தேன். உடனே ஒரு 10 நாள்லயே பணம் போயிடுச்சு. அப்ப ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை நாம் அறிந்து கொள்வதே சரியான அறிவு என்று சொல்கிறார்கள். இந்த 2 குறளும் அதே தான் சொல்கின்றன. யார் எதை சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை நாம் அறிந்து கொள்வதே நம்முடைய அறிவு என்று ஒரு குறள் சொல்கிறது. ஒரு பொருள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த பொருளினுடைய தன்மையை, உண்மையான தன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் 355வது குறள் சொல்கிறது. இந்த 2 குறளும் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தன. ஏன்னா வள்ளுவர் ஒரே மாதிரியான 2 குறளை சொல்லி இருக்கிறாரா அப்படிங்கிற ஆச்சரியம் எனக்கு எப்படி கிடைத்தது என்றால், பிரேயர்ல நின்றுட்டு இருந்த சமயமா இந்த குறள் சார் பேசணும்னு சொன்ன பிறகு பிரேயர்ல நிக்கிறேன். பக்கத்துல திருக்குறள் சொல்லும் போது டெய்லியும் ஒரு பொண்ணு சொல்லும்போது அந்த பொண்ணு சொன்ன குறள் தான் இந்த குறள். எப்பொருள் எத்தன்மை ஆயினும் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதாயினும் சொன்ன உடனேவே ஒருவேளை குறளை தப்பா சொல்றதோ அப்படின்னு இருந்தாலும் தெளிவான அர்த்தத்தை சொல்லியிருக்கிறது. அப்ப அங்க தவறு இருக்க வாய்ப்பில்லை. உடனே ஆபீஸுக்கு வந்து நான் பண்ண முதல் வேலையை திருக்குறள் புத்தகத்தை எடுத்து வெரிஃபை பண்ணேன். நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் எப்போது யார் யார் வாய் கேட்கணும் தானே, இது என்ன புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது இது 355வது குறள், அது 423வது குறள். 2 குறளும் அப்படியே அடி ஒற்றியதை போல முதல் சீர் அப்படியே 2லயும் 1, 4வது சீர் 2லயும் 1, 5, 6, 7 அந்த 2வது அடி, அந்த 3 சீர்களும் அப்படியே ஒன்றாக இருக்கிறது. பொருளை பார்க்கும் பொழுதும் நாம் உண்மை தன்மையை தான் அறிய வேண்டும் என்ற அடிப்படையில இந்த 2 குறள்களும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும், இப்படியும் குறள் எழுதியிருக்கிறாரே என்ற ஆச்சரியத்தையும், இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளாமே இருக்கிறோமே, இன்னும் நாம் ரொம்ப இன்டெப்தா திருக்குறளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தையும் இந்த குறள் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில என்னோடு சேர்ந்து இந்த குறளை இப்போதுதான் நீங்கள் இந்த அடிப்படையில தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எனக்கு மிகுந்த சந்தோஷம். அந்த வகையில் உன்னை போல தெரியாமல் இருந்தவர்களுக்கு இது புது விஷயமாக இருந்ததால் அதை நான் இங்கு எடுத்துரைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த அடிப்படையில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். தெரிந்தவர்கள்லாம் கண்டிப்பாக இருக்கிறார்கள், மாற்றுக்கிறது இல்லை. நான் 2வது அடி ஒட்டி இருக்குன்னு சொன்ன உடனே மெய்ப்பொருள் காண்பது அறிவித்தார் தலைவர்.
அதாவது பொள்ளந்தருள ஊசி நிற்க கூடாது. ஓகேங்களா? ஆனா என்னை போல யாராவது இருப்பீர்களே என்பதற்காக தான் இந்த பொருள் நான் சொல்றேன். ஊசி நிற்கிறதுனால திறமை இல்லாத இருக்கிறது திறமை கிடையாது. பாருங்க, இது இன்னும் நம்ம சிந்திக்க வேண்டியது. தலைவருடைய பேச்சு இருக்கு இல்லைங்களா, அவர் ஒரு குரலை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்தால் கூட அவர் வேறொரு கோணத்தில் ஆய்வு செய்கிறார். இப்படியும் இந்த குரலை ஆய்வு செய்ய முடியுமா என்ற அடிப்படையில் தான் அவருடைய ஆய்வானது அமைந்திருக்கிறது. முதல் குரலை அவர் ஆய்வு செய்த விஷயத்தை நான் படிச்சுட்டு நான் அவருக்கு அதை டைப் பண்ணி நான் வார்த்தையாக அனுப்பியிருந்தேன். எனக்கு ஒரு ஆசை அதை பேர் போடுவார் அப்படின்னு. அந்த அவருடைய அந்த ஆய்வுரை எப்படி இருந்தது என்பதற்கு நான் என்னுடைய பாணியில் அவருக்கு ஒரு கவிதை வடிவில் ஒரு விஷயத்தை நான் அனுப்பியிருந்தேன். அது எனக்கு பெருமையா இருக்குது. ஆனால் அவருக்கு அதை சொல்லலை, அனுபவம் இல்லை. இரண்டாவது குரல் அவருடைய ஆய்வுரை எனக்கு படிப்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு இன்று அளவும் இல்லை. விரைவில் நான் படிச்சுட்டு அதற்கான கருத்தையும் ஐயாவர்கள் நான் தெரிவிப்பேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு சார் நீங்க எடுத்துக்கிட்டது. இது வரைக்கும் இந்த திருக்குறள் பேரவையில் இல்லாத ஒரு விஷயம். நான் வரவேற்கிறேன். நீங்க கண்டிப்பா செய்யுங்க. உங்களை அடிபற்றி நாங்களும் ஒரு குரலை எந்த பார்வையில் நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதை நீங்கள் மறைமுகமாக சொல்லி தரீங்க. இந்த ஆய்வுரையை நான் வரவேற்கிறேன் என்று சொன்னேன். அந்த அடிப்படையில் 2 குரலை அவர் ஆய்வு பண்ணியிருக்கிறார். 2வது குரலையும் நான் படித்துவிட்டு அதற்கான விளக்கத்தை தங்களுக்கு கூறுவேன் என்று கூறி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.